ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரிலேஷன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட், மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையேயான உறவுகள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சென்டருங்கும் போது பார்லிமெண்ட் தான் ரூல் பண்ணுவாங்க. ஸ்டேட்டுங்கும் போது அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஸ்டேட் ரிலேட்டடாக ரூல் கொண்டு வருவாங்க. இது வந்து காமனான ஒரு விஷயம். இப்போ நம்ம இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி அரசு. ஸோ கூட்டாட்சி அரசுன்றனால அரசியலமைப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற அதிகாரத்தை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அப்படி பிரிக்கும் போது அதை வந்து 3 ரிலேஷன்ஸாக சொல்கிறாங்க. என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் சட்டமன்ற உறவுகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் நிர்வாக உறவுகள், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் நிதி உறவுகள்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பற்றி மட்டுமே டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் அட்மினிஸ்ட்ரேஷனும் தனியாக, ஃபினான்ஷியல் தனியாக பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் சட்டமன்ற உறவுகள். இதை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 12 சொல்லியிருப்பாங்க. பார்ட் 12 ஆர்டிகல் 245 255 வரைக்கும் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பற்றி மட்டுமே சொல்லியிருப்பாங்க. ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற 3 லிஸ்ட்டை பற்றி மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் சொன்னோடனே உங்களுக்கு இந்த 3 லிஸ்ட்டு தான் ஞாபகம் வரணும். இதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து யூனியன் லிஸ்ட்டு. யூனியன் லிஸ்ட்னா மத்திய பட்டியல். இதில் வந்து ஒரு 97 சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரயில்வேஸ், போஸ்ட் அண்ட் டெலகிராஃப், அஞ்சல் மற்றும் தந்தி, ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்கிங், இன்சூரன்ஸ். ஏன்னா உங்களுக்கு 97 உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இம்பார்ட்டன்ட் மட்டும் ஒரு 5 வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து 66 சப்ஜெக்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் வந்து மாநில பட்டியல். ஸோ மாநில பட்டியலுங்கும் போது எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் ஹெல்த், ஹாஸ்பிட்டல்ஸ், போலீஸ், பப்ளிக் ஆர்டர், அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே மாநில பட்டியலில் வந்துடும். அடுத்து வந்து கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்னா பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியலில் வந்து 47 சப்ஜெக்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ், பாப்புலேஷன் கண்ட்ரோல், ப்ரைஸ் கண்ட்ரோல், எலக்ட்ரிசிட்டி, ட்ரேட் யூனியன்ஸ், இது எல்லாமே கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்திருக்கும். ஓகே, இந்தந்த லிஸ்ட்டு இத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இந்த யூனியன் லிஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற சப்ஜெக்ட் ரிலேட்டடாக யூனியன் லிஸ்ட்டில் வந்து 97 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 97 சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாவது சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. ஏன்னா அது வந்து யூனியன் போது சென்ட்ரல் லெவலில். ஸோ பார்லிமெண்ட்டு மட்டும்தான் அதுக்கு அதிகாரம் இருக்குது. அடுத்து வந்து ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்னா 66 சப்ஜெக்ட் இருக்குது. அது ரிலேட்டடாக சட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது. அடுத்து கன்கரண்ட் லிஸ்ட்ன்றது பொதுப்பட்டியல். ஸோ பொதுப்பட்டியல்னா 2 பேருமே இங்கே வந்துருவாங்க. ஸோ பொதுப்பட்டியலில் இருக்கிற 47 சப்ஜெக்ட் ரிலேட்டடாக சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டும் கொண்டு வரலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொண்டு வரலாம். ஸோ இந்த டைமிங்கில் 2 பேரும் கொண்டு வரும்போது எதுவும் முரண்பாடு ஆகுது அப்படின்னா பார்லிமெண்ட் கொண்டு வர சட்டம் தான் இறுதியானது கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த 97, 66, 47 இந்த கவுண்ட் எல்லாமே ஸ்டார்டிங் கான்ஸ்டியூஷன் அமைக்கும் போது இருந்த ஒரு கவுண்ட். இப்போ வந்து இது சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா யூனியனில் வந்து 100 இருக்குது. 100 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. அடுத்து 42nd அமெண்ட்மெண்ட் 1976 வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க. இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டை பற்றி நான் டீட்டெயில்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 1976 ஒரு சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. என்னென்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற 5 சப்ஜெக்டை கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னா எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இந்த 5 சப்ஜெக்டை ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஸ்டேட்ல இருந்து கன்கரண்ட்டுக்கு. ஸோ இப்போ கவுண்டிங் எவ்வளோ ஆயிடுச்சு? ஸ்டேட்டில் வந்து 66 இருந்துச்சு, 61 ஆயிடுச்சு. கன்கரண்ட்டில் வந்து 47 இருந்தது, இப்போ 52 ஆயிடுச்சு. இந்த 3 லிஸ்ட்டில் சொல்லாத சில சப்ஜெக்ட் இருக்கும்ல, அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக சட்டங்கள் கொண்டு வரதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. ஓகே, இப்போ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் சட்டம் இயற்றுறதுக்கு உண்டான அதிகாரங்களை எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டெரிட்டரி பேசிஸில் பிரிச்சிருப்பாங்க. டெரிட்டரி பேஸில் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் லெவலில் பார்க்கும்போது பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் நினச்சா ஹோல் இந்தியாவுக்கும் சட்டம் கொண்டு வரலாம், இல்லைனா இந்தியாவில் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு மட்டும் சட்டம் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்தியன் டெரிட்டரியை தாண்டி இருக்கிற யூனியன் பிரதேசங்களுக்கும் பார்லிமெண்ட் சட்டங்கள் கொண்டு வரலாம். இது வந்து முழுக்க பார்லிமெண்ட் மட்டும்தான் தலையிட முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் வர முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்தியன் டெரிட்டரியை தாண்டி சட்டங்கள் கொண்டு வர்றாங்களே, இதை வந்து எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்டேட்டுன்னு பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மட்டும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் சட்டங்கள் கொண்டு வர முடியும். அவங்க ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஏதோ ஒரு டெரிட்டரிக்கு மட்டும்தான் அவங்களால சட்டங்கள் கொண்டு வர முடியும். அதை தாண்டி அவங்களால சட்டங்கள் கொண்டு வர முடியாது. இது வந்து டெரிட்டரியில் இருக்கிற அவங்களுக்கு உண்டான அதிகாரங்கள். இதில் பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் என்ன பவர் இருக்குது அப்படின்னா, பிரசிடென்ட் நினைச்சா சில விதிமுறைகள், ரெகுலேஷன்ஸை வந்து குறிப்பிட்ட ஒரு 4 யூனியன் பிரதேசங்களுக்கு கொண்டு வரலாம். எதன் அடிப்படையிலனா அமைதி, முன்னேற்றம், நல்ல அரசாங்கம். இதன் அடிப்படையில் அவரால் விதிமுறைகள் கொண்டு வர முடியும். என்னென்ன யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், லக்ஷ்வதீப், தாத்ரா நகர் ஹவாலி, டாமன் டையூ, இந்த 4 யூனியன் பிரதேசங்களுக்கும் அவரால் சில விதிமுறைகளை கொண்டு வர முடியும். இதில் புதுச்சேரிக்கும் அவரால் சில ரெகுலேஷன்ஸை கொண்டு வர முடியும். எப்போ இந்த மாதிரி கொண்டு வர முடியும் புதுச்சேரியில் அப்படின்னா, அங்கே இருக்கிற சட்டமன்றம் சஸ்பெண்ட் ஆகுது இல்லைன்னா கலைக்கப்படும் போது
அப்பதான் அவரால் அங்கே ரெகுலேஷன்ஸை கொண்டு வர முடியும். ஸோ இவர் கொண்டு வர ரெகுலேஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு சட்டங்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட 4 யூனியன் பிரதேசங்கள்ல மட்டும் பார்லிமெண்ட் கொண்டு வர சட்டத்தை ரத்து பண்ணிடலாம். ஓகே, அடுத்து கவர்னர். ஸோ கவர்னர் வந்து ஸ்டேட்ல தான் இருப்பார். ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற சில சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பார்லிமெண்ட்டே சட்டங்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த சட்டங்கள் வந்து எங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது, செல்லாது அப்படின்னு சொல்றதுக்கு அதிகாரம் அந்த ஸ்டேட் கவர்னருக்கு இருக்கு. ஸோ அவர் நினைச்சாருன்னா அந்த சட்டத்தை வந்து தடுக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் திருத்தம் பண்ணி அந்த சட்டத்தை கொண்டு வரலாம். அதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. அடுத்து அஸ்ஸாம் ரிலேட்டடாக பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை செல்லாதுன்னு சொல்றதுக்கு அஸ்ஸாம் கவர்னருக்கு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த 3 பிளேசஸ்ல ரிலேட்டடா பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு சட்டங்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது செல்லாதுன்னு சொல்றதுக்கு நம்ம பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. ஓகே, இதெல்லாம் தான் டெரிட்டரி பேசிஸ்ல இருக்கிற சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உண்டான அதிகாரங்கள். இப்போ சப்ஜெக்ட் ரிலேட்டடா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடா பார்த்தோம். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ யூனியன்கும் போது மத்திய பட்டியல் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரூல் பண்ணுவாங்க. ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சட்டங்கள் கொண்டு வருவாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கும் போது போத் 2 பேருமே வருவாங்க, பார்லிமெண்ட்டும் வருவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையே முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பார்லிமெண்ட் கொண்டு வர சட்டமே இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, இதுல சம்டைம்ஸ் சில சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற சில சப்ஜெக்ட்டுக்கு பார்லிமெண்ட் வந்து சட்டங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல அப்படி பார்லிமெண்ட் சட்டங்கள் கொண்டு வருவாங்க அப்படின்னா ஒரு 5 சிச்சுவேஷன்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ராஜ்யசபா என்ன பண்ணுவாங்கன்னா தேசிய நலனுக்காக ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து சட்டங்கள் இயற்ற சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. ரெசல்யூஷன்னா தீர்மானம். அந்த ரெசல்யூஷனை வந்து 2/3 மெம்பர்ஸ் வந்து பிரசன்ட் ஆகி ஓட் போட்டிருந்துக்கிறோம். ஸோ அப்படி ஓட் போட்டாங்கன்னா அந்த ரெசல்யூஷனை பார்லிமெண்ட்டுக்கு ராஜ்யசபா பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து சட்டங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி சட்டங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரெசல்யூஷன் வந்து 1 இயர் மட்டும்தான் வேலிடா இருக்கும். அகெயின் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெனியூவல் பண்ணிக்கலாம். ரெனியூவல் பண்ணாலுமே அது அகெயின் 1 இயர் மட்டும்தான் அது வேலிடா இருக்கும். ஓகே, செகண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா தேசிய அவசர நிலை பிரகடனம், அதாவது நேஷனல் எமர்ஜென்சி நடைமுறையில் இருக்கும்போது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற சில சப்ஜெக்ட்டுக்கு பார்லிமெண்ட் வந்து சட்டங்கள் கொண்டு வருவாங்க. அந்த தேசிய அவசர நிலை பிரகடன பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சட்டங்களுமே எக்ஸ்பீரி ஆயிடும். ஓகே, அடுத்து வந்து 2 or more ஸ்டேட்ஸ், அதாவது 2 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற சில சப்ஜெக்ட்டுக்கு சட்டங்கள் கொண்டு வர சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவங்க பாஸ் பண்ணும்போது பார்லிமெண்ட் வந்து அந்த குறிப்பிட்ட ஸ்டேட், அதாவது எந்த ஸ்டேட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் சில சட்டங்களை வந்து கொண்டு வருவாங்க. அந்த சட்டங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். அதே மாதிரி அந்த சட்டங்களை வந்து ரிப்பீல் பண்ணவோ, அதாவது ரத்து பண்ணவோ, அதை திருத்தம் பண்ணவோ பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கும். அடுத்து ஃபோர்த் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ், அதாவது ஒப்பந்தங்கள், மாநாடு இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, இந்த மாதிரிலாம் நடைமுறை இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஒரு ஃபாரின் அக்ரிமெண்ட் ஏதோ ஒன்று சைன் பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்லிமெண்ட் வந்து சட்டங்கள் கொண்டு வருவாங்க. அடுத்து பிரசிடென்ட்டோட ரூல் வந்து நடைமுறையில் இருக்கு, அதாவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் வந்து பிரசிடென்ட்டோட ரூல் வந்து நடைமுறையில் இருக்கு அப்படின்னா அந்த டைமிங்ல அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டேட் லிஸ்ட்ல சில சப்ஜெக்ட்ல வந்து பார்லிமெண்ட் வந்து சட்டங்கள் கொண்டு வருவாங்க. ஓகே, இவ்வளவுதான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான சட்டமன்ற உறவுகள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான நிர்வாக உறவுகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்தா மறக்காம ஷைன்வே மெட்டீரியல்ஸ் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.